ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பாப்பா வந்து உள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரச சாதம் வச்சுருக்கேன். ரச சாதம் பீட்ரூட் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ரச சாதம் மட்டும் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதனால் பீட்ரூட் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புன்ட்டு பீட்ரூட்டும் போட்டு சேர்த்து செஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு டீ, அப்புறம் பாப்பாவுக்கு தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கேன். சிவானி, சிவானி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? ஓ, சாப்பிட்லாமாடா பேபி? சாப்பிட்லாமா? 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 சரி வாங்க, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஷேரில் உட்கார வச்சுட்டா அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. சாப்பிட்டீங்களா? பூவா சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமாடா தங்கம்? தங்கப்பட்டு சாப்பிட்லாமா? ஹேண்ட் கிளாப் பண்ணுங்க. பாப்பா கிளாப் பண்ணுவாள். கிளாப் பண்ணிட்டாப்பா. தங்கப்பட்டு இங்கே பாருங்க. ஷிவானி, நீங்களும் உங்கள் பேபிக்கு வந்து ஹெல்த்தியாக இது மாதிரி பீட்ரூட் சாதம், ரச சாதம் அது மாதிரி கொடுங்க. டாக்டர் இது மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டோம். நீங்களும் கொடுங்க. எங்கள் பேபி ரச சாதம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், ரச சாதம் கூட பீட்ரூட்டை ஆட் பண்ணிட்டேன். அரைச்சிட்டு செஞ்சு அந்த பொரியல் மாதிரி, அதை பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டான்ட்டு அது மாதிரி பண்ணியிருக்கேன். தங்கப்பட்டு இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு பட்டு, ஹாய் சொல்லுமா. ஹாய். பாப்பா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டா. ரச சாதம்னா நல்லா சாப்பிடுவான். நீங்களும் உங்கள் பேபிக்கு இது மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடாக கொடுங்க. ரச சாதம் வச்சு அதில் பீட்ரூட் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பேபி. எல்லா பேபியுமே சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரச சாதம் தானே பிடிக்கும். நமக்கே பிடிக்குதுங்கிறப்ப குழந்தைங்களுக்கு பிடிக்காதா? அது மாதிரி தான். அப்புறம் பாப்பா சாப்பிட்ட எண்ணெய் எல்லாம் அப்படியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன், அப்படியே தண்ணி ஊற வச்சிட்டோம்னா அது அப்புறமா பொறுமையாக கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து லைட்டாக தான் கீழே விழுந்தது, அப்படியே உடஞ்சிருச்சு. மனசே கஷ்டமாக போயிடுச்சு. வாங்கி 2 வருஷம் அப்படியே இருந்துச்சு. அது வாங்கி 2 வருஷம் என் ஃப்ரெண்டு வாங்கினான், நானும் அவள் கூட சேர்ந்து வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்காளா, தூங்குற கேப்ப எல்லா வேலையும் பார்த்தலாம். அப்பப்போ ஏதாவது முழிச்சு பார்க்குறா. அவளை வச்சுட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியல. காய் துவைச்சி வெளில வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும். அது தண்ணி வடிக்கணும். அது மேலே வச்சுருக்கேன், டேங்க் மேலே. அப்புறம் என்ன பண்ணால் துணி கட்டில் எடுத்து போட்டிருக்கேன் காய வைக்கிறதுக்கு. அதையும் மடிக்கணும். கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்படியே காயட்டும் அப்படின்னு பெட்லேயே போட்டேன். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். பாப்பா துணி இருக்குது, எங்கள் வீட்டுக்காரங்க துணி இருக்குது. அடிக்கடி அவங்க வேலைக்கு போகிறதுனால ரெகுலராக ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுற வேலை இருக்குது. அப்புறம் பாருங்கள் கிளைமேட்டு எப்படி சூப்பராக இருக்குது இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக. அப்படியே மாடிப்படியில் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். வியூ சூப்பராக இருக்கும். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. பாசிட்டிவ் எனர்ஜி எனி டைம் வீட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த செடி தான் இறந்து போயிடுச்சு. அதாவது அந்த காஞ்சி போன மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு செடி மட்டும் காஞ்சி போன மாதிரி இருக்குது. அப்புறம் மாடிப்படியில் துணி காய வைக்க போகிறேன். துணி காய வைக்கிறப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லை. ஸ்டாண்டு இப்போ தான் கேட்டிருக்கேன், என் தம்பி எடுத்து வந்து கொடுத்துருக்கான். இப்போ துணி காய வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். பாருங்கள் மாடிப்படியில் வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா பார்க்க? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பூச்செடி வச்சுருக்கோமா, அழகாக இருக்குது இல்லைங்களா. இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். பாப்பா கத்திக்கிட்டு இருக்கா. வீடியோ எடுத்தது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாய்ஸ் கொடுக்குறது இப்போ தான். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுங்களா? இந்த காலத்தில் வந்து யாரோட தயவு இல்லாமல் குழந்தை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். குழந்த பிறந்த அன்றைக்கி நைட்லேருந்து இன்றைக்கி 10 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் என் பேபியை நானே தான் பார்க்குறேன். என் வீட்டுக்காரங்க காலை 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கு இடையில எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், மாவும் அரைச்சிக்கணும், பாத்திரமும் கழுவிக்கணும், டீயும் போட்டுக்கணும். எனக்கே உடம்பு முடியலனாலும் என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும். எங்கள் வீட்டுக்காரங்களும் நைட்டில் வந்து விளையாடுறாங்களா, அவங்க டயர்டில் தூங்கிடுவாங்க. வண்டிக்கு போயிட்டு வர டயர்டில் அவங்க தூங்கிடுவாங்க. நம்ம தானே பார்த்துக்கணும். நமக்கும் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் கண்ணும் கருத்துமாக குடும்பத்தையும் பார்த்து, கணவரையும் பார்த்து, குழந்தையும் பார்த்து, நம்ம குடும்பத்தை நம்ம தான் மேலே தூக்கி விட முடியும். சரிங்களா? யாரையும் நம்பி இந்த காலத்தில் இருக்காதீங்க. அதுவும் பொம்பளை புள்ள பெற்றவங்க யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இந்த காலத்தில். சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க யாரையும் நம்பக்கூடாது. நம்ம முன்னேற்றத்தில் நம்ம முன்னேறணும். யாரோட தயவுலையும் நம்ம இருக்கக்கூடாது. என் பாப்பாவை பாருங்கள், இப்போ வரைக்கும் நான் தான் வந்து மேக்கப் பண்ணி விட்டு எல்லாமே. எங்கள் அம்மாவையும் நான் நம்பி இருக்க போகிறதில்ல, எங்கள் அம்மாவையும் நான் நம்ப மாட்டேன். யாருக்கிட்டையும்
ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை ரன் பண்ணுங்கள். யாரோட தயவுலையும் இருக்காதீங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. இந்த காலம் பொல்லாதது. இந்த காலத்தில் யாரோட தயவுலையும் இருக்கக்கூடாது. உங்களோட குழந்தைய நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வண்டியில் உட்காருவா வாக்கரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவா. என் சிவானி குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ரெகுலராக குக்கிங் வீடியோ, ஃபேமிலி வீடியோ, அப்புறம் பாப்பா வீடியோ, பாப்பாவோட ஃபுட் விளாக் எல்லாம் ஒரே சேனலில் தான் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.